வந்த ஒரு காரணம் கற்றுக்கணும். ஸோ நம்ம அப்படியே ஜெப சிந்தையோடு அப்படியே நம்ம இந்த ஆராதனைக்குள்ள நம்ம அப்படியே போகணும். கண்களை மூடி அப்படியே அந்நிய பாஷை சிறிது நேரம் அப்படியே ஜெப சிந்தையில் ஆராதனை உபயோகிக்கும் ஆவியானவர் வழிநடத்தினார். அனுமதிக்கலாம்.
கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த வேளையில கர்த்தரை கம்பீரமாய் துதிப்போம் என்ற பாடலை பாடுவோமாக.
இந்த வருஷம் முழுவதுமாய் தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தியிருக்காரு. எத்தனை காரியத்துல நம்மளோட அவர் இருந்திருக்காரு, எத்தனை தேவைகளை சந்திச்சிருக்காரு, எத்தனை காரியத்துல நம்மளை விடுதலை செஞ்சிருக்காரு. நன்றி உள்ள இதயத்தோடு இந்த வேளையில் அந்த பாடலை தேவனுக்காக கரங்களை தட்டி மறுபடியும் பாடுவோமாக. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷி
Oh,
தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய கிருபை அவருடைய தயவும் உள்ளது. அவரை நோக்கி நாம் பாடுகிறோம். Sing unto the Lord, praise His name, sing unto Him. அவரை நோக்கி பாடலோடு, அவரை நோக்கி துதிகளோடு நாம் துதிக்க கர்த்தருடைய கிருபை தயவும் பெருக ஆரம்பிக்கிறோம். இந்த நாள் வரையும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தவர், இனியும் நடத்தி வருவார். Hallelujah. நல்ல வாய் நிறைய அவரை ஸ்தோத்தரிப்போம். பாடல்கள் மூலியமாய் ஸ்தோத்தரித்தோம், வார்த்தைகள் மூலியமாய் நன்றி 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 நன்றி. எபினேசரே உமக்கு நன்றி ஐயா, எல்லோயே உமக்கு நன்றி ஐயா. Oh yes, yes, come on. பாடல்கள் அவருடைய இருதயங்களை தொடக்கூடிய ஆராதனை, தேவனை அசைக்கக்கூடிய ஒரு ஆராதனை.
சுகப்படுத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். உன்னை ஆசீர்வதிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். உன்னை பலப்படுத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். கீழே இருந்து உன்னை மேல தூக்குற நாமம் இயேசுவின் நாமம். சாபத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நீங்க முழங்குவோமாக. அந்த நாமத்தை நீங்க முழங்குவோமாக. இதுவரையும் எங்களை நடத்தி வந்தவர் நீ. எங்கள் வாழ்க்கையில இருள் நிறைந்த நிலையில நாங்கள் உங்களோட இடத்துல வரும்போது அந்த ஒளியாய் மாறும். இருளெல்லாம் ஒளியாய் மாற்றும். கிருபையால எங்களை நடத்தி வந்தவர். இந்த நாளில சபை கூடுதல்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தகப்பனே குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனாகிய சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஃபிலோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பேச போகிறாங்க. நல்ல ஒரு கரங்களை தட்டி முன்னளிப்போமாக உற்சாகத்தோட. ஆமென். ஹலோ எழுந்திருக்கவே மாட்டீங்களா? முன்னுக்கு பாருங்க, 4 சேர் எம்டியா இருக்கு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கிறீங்களா? நேற்றெல்லாம் குளிராக இருந்துச்சு, இன்றைக்கி வெயிலாக இருக்குது. வெரி குட்டா. கர்த்தரை நமக்கு கொஞ்சம் சூடு கொடுத்துருக்காரு இன்றைக்கி. அதே மாதிரி நம்முடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கி நம்மளுக்கு சூடு கொடுக்க போகிறாரு. ஓகேவா? ஆயத்தமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தேவனை ஆராதித்தோம். ஆராதனை பாடல்கள் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறேன், நன்றி நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறேன் என்று. இன்றைக்கி இதை கொண்டு சில காரியங்களை வைத்து தான் நானும் பேச போகிறேன். ஸோ இன்றைக்கு உள்ள ஆராதனை பாடல்கள் என்னுடைய வார்த்தையோடு கூட ஒன்றித்து போவதற்காக நான் கர்த்தருக்கு ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் அனைவரும் தலை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. நன்றி தகப்பனே சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் மாறாதது ஆண்டவர் அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, கேட்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, காதுகள் ஆண்டவரை கூர்மையாக்கப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தங்களை தயார்படுத்தி கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிசாசான வார்த்தைகளை ஆண்டவரை கேளாதபடிக்கு, பறித்து கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. நாம் எடுத்துக்கொள்வோமாக சங்கீதம் 103, சாம்ஸ் 103, சங்கீதம் 103 பக்கம் 733, பக்கம் 733, சங்கீதம் 1:3, சாம்ஸ் 103. எடுத்துட்டிங்களா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? தியானிப்போமா? அந்த வார்த்தையை நம்ம தியானிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சங்கீதம் 103. சங்கீதம் என்று சொல்லும் பொழுது சங்கீத புத்தகத்தில் அநேக சங்கீதங்கள் நம்முடைய ஒரு ஜெபிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு கவலையான ஒரு வேதனையான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளை தேற்றுவதாகவோ ஆறுதல் சொல்லக்கூடியதாகவோ இந்த சங்கீதங்கள் அமைந்துள்ளன. ஆமென். பார்த்துருக்கீங்களா? சங்கீதத்தை எடுத்து அநேக நேரம் நம்ம சங்கீதத்தை எடுத்து நம்ம நிறைய ஜெபிப்போம். அது ஜெபத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த சங்கீதம் நம்ம இடத்துல அந்த சங்கீத வார்த்தைகள், அதில் உள்ள வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் பேசுவது போல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சங்கீதம் கர்த்தரிடத்தில் பேசுவது போல இருக்கும். ஆவியின் இடத்துல பேசும் பொழுது போதும் இருக்கும். நீதிமானிடத்தில் பேசுவது போல இருக்கும். இஸ்ரவேல் இடத்தில் பேசுவது போல இருக்கும். புறஜாதிகளிடத்தில் பேசுவது போல இருக்கும் இந்த சங்கீதங்கள். அவ்வளோ அழகான சங்கீதங்கள். இந்த சங்கீத புத்தகம் அடிக்கடி நான் எடுத்து இதில் வச்சு ஜெபிக்கிறது உண்டு. எனக்கு நிறைய இந்த சங்கீதத்தில் நிறைய சாப்டர்ஸ் எனக்கு பிடிக்கும், அதிகாரங்கள் பிடிக்கும். அதில் ரொம்ப பிடித்தமான ஒரு அதிகாரம் இந்த 103வது அதிகாரம். இந்த 103வது அதிகாரம் வாழ்க்கையில் நம்முடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பேசுவது போல எனக்கு படும். அதனால் இந்த நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எதை குறித்து இன்றைக்கு பேச வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த அதிகாரத்தை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு பிரயாசம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். இன்றைக்கு நடந்த பாடல்களும் நிறைய தேவனுடைய கிருபையை குறித்தும் நன்றியை குறித்தும் பலனை கொடுத்தும் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சரியான தருணம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. நேற்று மழை கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, இன்னைக்கு வெயில் தானே, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாமே. ஓகே, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். நீங்கள் அங்கே பார்த்தீங்களா, நிறைய சங்கீதங்களை நீங்கள் பார்க்கும்போது சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இப்படிலாம் எழுதியிருக்கோம். அதில் சில சங்கீதங்கள் தாவீது தனக்கென்று எழுதி கொண்ட சங்கீதம். அந்த 1:3 சங்கீதம் 103வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது தனக்கென்று எழுதி கொண்ட அந்த சங்கீதம். ஹல்லேலூயா.
இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது இதில் 22 வசனங்கள் இருக்கின்ற 22 வசனங்கள். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்கிறது போல் இந்த சங்கீதம் ஒவ்வொரு வசனமும் எபிரேயர் மொழியில் எபிரேயரோட ஆல்பபெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது முதல் வசனத்தை எடுத்திங்கன்னா அதில் அலே அப்படின்ற வார்த்தையை கொண்டு எழுதப்படும். அடுத்தது பெட் என்ற வார்த்தையை கொண்டு எழுதப்படும். அடுத்தது கிமேல் என்ற வார்த்தையை கொண்டு எழுதப்படும். அப்போ ஒவ்வொன்றும் எபிரேயர் ஆல்பபெட் முறையில் இந்த 22 சங்கீதமும் இந்த 22 வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆராதனை இந்த சங்கீதம் இந்த முதல்ல நீங்கள் பார்க்கும்போது இந்த 2 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலையும் ஆராதனை முடியும் போது நம்ம சொல்கிற வார்த்தை. இதை சொல்லி 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 நம்ம மந்திரம் போல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் போல் இருக்கு. கைகளை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த, அது என்னதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம சொல்கிறோமான்னு கூட தெரியாது. அவ்வளோ அவசரமாக நம்ம சொல்லுவோம். அது பழகி போயிடுச்சு. அந்த மாதிரி அதை பழகி போனதாக அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சங்கீதம் இந்த சங்கீதம் நம்ம எடுத்துக்கொண்டால் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை தாவீது என்ன செய்கிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையில், தாவீதின் வாழ்க்கையில் தேவன் அவருக்கு செய்த நன்மைகளுக்காக அவர் துதிக்கிறார். அவருக்காக எழுதப்பட்ட அந்த துதி, தன்னுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் செய்த நன்மைக்காக தாவீது செய்த துதி. 6வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவன் ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்காக தேவனுக்கு துதி. தேவன் ஜனங்களுக்கு செய்த நன்மைக்காக தேவனுக்கு துதி. 19லேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனங்களையும் தேவனை துதிப்பதற்காக தாவீது அழைத்த அழைப்பு. ஹல்லேலூயா. ஒன்று தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கு கட்டளையிடுகிறார். மற்றொன்று எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் செய்த நன்மைக்காக அவரை துதி பாடலாக இதை எடுத்திருக்கிறாரு. 3வதாக எல்லா ஜனங்களையும் தேவன் துதிப்பதற்காக தாவீது அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. வழங்குதுங்களா? அப்ப இந்த சங்கீதம் மூலமாக இந்த சங்கீதம் ஒரு 4 கேள்விகளுக்கு நமக்கு ஒரு பதிலை கொடுக்கிறது. 1வது கேள்வி, ஒரு விசுவாசி எப்படி கர்த்தரை சொதிக்க வேண்டும்? ஒரு விசுவாசி, விசுவாசினா நம்ம எல்லாரும் கர்த்தரை எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய வாழ்க்கை ஆவி ஆத்தும சரீரத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்குது. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை படைச்சிருக்கிறாரு, ஆவி ஆத்துமா சரீரம். இங்கே தாவீது தன் ஆத்துமா கிட்ட சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் உணர்வுகளே, ஆத்துமா என்ற நம்முடைய உணர்வுகள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, கொஞ்சம் உள்ளம் இல்லை, கொஞ்சமா துதி, அப்படி இல்லை, என் முழு உள்ளமே கர்த்தரை, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படின்னா மறந்துருவோன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை போட்டிருக்காரு, மறவாதே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து போயிடுவ, அதனால நீ மறவாதே என்று தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய ஆத்துமாவுக்கு அவர் சொல்றாரு, தாவீதே சொல்றாரு, அவர் கர்த்தர் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, என் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறாரு, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறாரு. இவ்வளவு செய்த நன்மை செய்த தேவனை என் ஆத்துமாவே நீ மறந்துடாத, நீ மறவாதே என்று சொல்லுகிறார் தாவீது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஸ்தோத்திரிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுமா, நம்முடைய ஆத்துமாவை நாம் எழுப்பி விட வேண்டும். நம்ம ஸ்தோத்திரிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவை நாம்
எழுப்பி விட வேண்டும். இப்படிதான் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்தாரு, இவ்வளவு காரியங்களை செய்தாரு, என்னை கவலை இல்லாம என்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆத்துமாக்கிட்ட நம்ம பேசணுமா. ஆத்துமா சில நேரத்தில் பலன் அடைந்து போயிடும், பலனற்று போயிடும், பலனற்று போயிடும் நம்மளுடைய ஆத்துமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சோஸ்தரிக்க வேண்டும். சில நேரங்களில் சில பயம் வரும், சில வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய உடம்பு சொல்லும், நம்ம ஆவி உற்சாகமாக இருக்கும். ஆனால் உடம்பு சொல்லும், கொஞ்சம் டயர்டாக இருக்குப்பா, இன்னைக்கு கொஞ்சம் படுத்துருக்கலாம், இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்கலாம், படுத்துருவோம். நம்ம எல்லாம் செஞ்சுருக்கோம் தானே, நானே செஞ்சுருக்கேன் எத்தனையோ தடவை. ஜெபிக்கணும் போல இருக்கும், ஜெபிக்க முடியாது. சரி ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா நம்மளாம் மனிதர்கள், நம்மளுக்கு நிறைய சோர்வுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். அப்போ நம்ம உடம்பு நம்மக்கிட்ட சொல்லும், கொஞ்சம் அமைதியாரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய உடம்பு நம்மளை அடக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம ஆவியில் நம்ம உற்சாகமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ அப்போது நம்ம சோஸ்திரம் சொல்லும் பொழுது சில சமயத்தில் நம்ம சபையில் கூட நம்ம சொல்லுவோம், சோஸ்திரம் சொல்லுங்களேன், சோஸ்திரம் 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 சோஸ்திரம். என்ன சோஸ்திரம், எதுக்கு சோஸ்திரம்? அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. சோஸ்திரம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா 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 3 தடவை முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்ம அறிந்து நம்ம புரிந்து செய்ய வேண்டியது சில நேரங்களில் ஒரு பழக்கமாக நாம் செய்து கொண்டு போகிறோம். ஸோ நம்முடைய கர்த்தரை சோஸ்தரிக்கிற விதம் எப்படி இருக்கணுமா, நம்முடைய முழு உள்ளத்திலிருந்து வரணுமா, முழு உள்ளத்திலிருந்து வரணுமா. இதை ஆங்கிலத்தில் நான் படிக்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருந்தது. அங்கே ஆல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Bless the Lord, O my soul, and all that is within me. That is all. அப்படின்னா all, எல்லாம், சகலமும், all within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. அவருடைய சகல உபகாரங்கள், all his benefits. Who forgives all your iniquity, உன்னுடைய அக்கிரமங்கள். Who heals all your diseases, சகல நோய்களையும் குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆல்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளங்கும். ஆல் என்ற எல்லாம், சகலமும், முழுவதுமாக, கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, முழுமையாக நாம் ஆண்டவரை சோஸ்தரிக்க வேண்டுமா. எவ்வளோ அந்த ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஆல் என்று சொல்லும்போது உங்களுக்கு நிச்சயமாக இன்னும் கூட விளங்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த ஆங்கிலத்தில் சொன்னேன், ஆல், எவ்ரிதிங், ஆல், முழுசா அப்படின்னு. அப்போ நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு வெள்ளத்தோடு நாம் கர்த்தரை சோஸ்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாவீது இங்க சொல்றாரு, நீ மறந்துடுவ, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுவ, அதனால நீ மறவாம இருக்கணும்ன்றதுக்காக அவரு இதை சொல்றாரு. நம்ம 3வது வசனத்தை எடுத்துக்கொண்டால், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லுகிறார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் சகல உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அப்ப நம்முடைய அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிது. எத்தனை தடவை நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரே, இது நடந்துருச்சு ஆண்டவரே, தெரியாம பேசிட்டு ஆண்டவரே, சரியாம அந்த காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே, எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம். அப்போ ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அக்கிரமத்தை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மலாம் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, தாவீது சொல்றாரு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்ம அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து இருக்கிறாராம், நம் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறாராம்.
எவ்வளோ நம்ம இந்த இப்போ ஒரு வயது எடுத்துக்கொள்வோமே. இப்போ என் வயதை எடுத்துக்கோங்க, சிஸ்டர் லலிதாவோட வயது எடுத்துக்கோங்க, சிஸ்டர் ரெபேக்காவோட வயது. நம்ம இந்த வயது வரைக்கும் நம்ம எவ்வளோ வியாதிகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம், எவ்வளோ வியாதிகளை நம்ம கடந்து போயிருக்கிறோம், எவ்வளோ நோய்களை நம்ம கடந்து போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய மகாபெரிய கிருபை. அப்படியே ஆண்டவர் எவ்வளோ கிருபையாய் நம்மளை சுகமாக்கி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ வியாதிகளை நம்ம கடந்து போயிருக்கிறோம். வியாதிகளில் சில வியாதிகள் நீங்கள் பார்க்கும்போது நேச்சுரலான ஒரு சுகம் உண்டாகும். இப்போ ஒரு கையில் ஒரு காயப்பட்டுருச்சா, காயம் பட்டவனுக்கு நீங்கள் ஒன்றுமே போட மாட்டீங்க. திடீர்னு பார்த்தா அது சொந்தமாக பார்த்தா 2 நாளில் பார்த்தா காயம் ஆறி போயிடும். நேச்சுரலாக ஆறிடும். அன்றைக்கி எங்கேயோ ஒரு காயம் பட்டுருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் 2 நாள் அதுவே ஆறிடுச்சு. ஸோ அது நேச்சுரலாக ஆறிடும். இன்னொரு சூப்பர் நேச்சுரலாக ஆகும். சூப்பர் நேச்சுரலாக அது சுகம் பெறும். ஒரு வியாதியில் நம்ம இருக்கிறோம், ஒரு வியாதி நம்ம டாக்டர் போய் பார்க்குறோம். டாக்டர் போய் பார்த்து டாக்டர் சொல்கிறாரு, ஓகே இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது, அது ஆப்ரேஷனுக்கெல்லாம் போகணும், அதனால் நீங்கள் வந்து அட்மிட்லாம் பண்ணணும், மருந்துலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். சபையார் ஜெபிக்கிறாங்க. டியூஸ்டே எல்லாம் ஜெபிக்கிறோம். சபையார் ஜெபிக்கும் பொழுது ஒரு வாரம் கழித்து அவர் போய் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, அது இது அன்னைக்கு கட்டி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, எக்ஸ்ரேல கூட இருக்குதே, ஆனால் இப்போ கட்டியை காணுமே அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அவரே அசந்து போய் சொல்கிறாரு, அங்கே ஒரு சூப்பர் நேச்சுரல் சுகம் உண்டாகுகிறது. சில நேரங்களில் ஒரு இன்டென்ஸான ஒரு சுகம் இன்ஸ்டன்டாக ஜெபிக்கும் பொழுது உடனே சுகம் கிடைச்சிடும், இன்ஸ்டன்ட் ஹீலிங் கிடைக்கும். சிலது டிவைன் ஹீலிங் கர்த்தர் எப்போ நமக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் ஒரு டிவைன் ஹீலிங் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நோய்களை தேவன் நமக்கு சுகமாக்கி இருக்கிறார். ஏசாயா புத்தகத்தில் 53ஆம் வசனத்தில் நம்ம நீங்கள் திருப்ப வேண்டாம், 53ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏசாயா தரிசித்து பார்த்து அவர் எழுதின காரியங்கள் இல்லை. ஆண்டவர் இயேசு மனுகுலத்தின் பாவங்களை மன்னிக்கவும் சபிக்கப்பட்ட வியாதிகளை குணமாக்கவே தம்முடைய ஜனத்தை தன்னண்டை சேர்த்து நீதிமான்களாக ஆக்குவதற்காகவே அவர் மரித்தார் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கே நம்முடைய மரிச்சாராம், அதை சிலுவையில் சுமந்தாராம். நம் நோய்களை சிலுவையை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை சிலுவையில் சுமந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். அவரே நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். பிராணனை, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பிராணனை அழிவுக்கு மீட்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ காரியங்களை நம்ம கடந்து போயிருப்போம். பயணம் ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் போயிருப்போம். அந்த இடத்துல எதுவும் நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ தீங்கு, எல்லா நிலைகளிலும் நம்முடைய பிராணனை சேதம் ஆகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஆமென். அவருடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நாம் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருப்போம். ஆமென். உண்மையா? இன்னைக்கு நம்ம இதுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறாங்க. நம்ம வீட்டில் கூட ஆபத்து வருது. வீட்டில் இருந்தால் கூட பார்த்துருக்கீங்களா, சில நேரத்தில் காடி வீட்டுக்கு பூந்துடும், ஆக்சிடென்ட்னா உள்ளுக்கு அடிச்சிடுவான். இப்போ வீட்டில் இருந்தாலும் ஆபத்து தான். அந்த மாதிரி இவ்வளோ நம்ம காரியங்களில் நம்ம ஈடுபட்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய கிருபை, இன்னைக்கு நம்ம பாட்டு படித்தோம், கிருபையை குறித்து நம்ம பாடல் படித்தோம். அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது இல்லையா? இல்லைன்னா நம்ம எப்பொழுதோ நிர்மூலமாகி இருப்போம். நாம் நிர்மூலமாகாத இருக்குது தேவ சுத்த கிருபை. அதனால தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். பாவம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். பாவத்தையும் நம்மையும் விலக்கி நம்மளை பிரித்து நம்மளை நீதிமானாக
வைத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய சித்த கிருபை. அந்த கிருபை நிமித்தமாக தான் தேவன் நம்மளை என்னத்தினால ரட்சிப்பின் கிரீடத்தை நமக்கு சூட்டி இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் கிரீடத்தோடு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுன்றதுக்காக, நித்தியமான இடத்துக்கு போகணுன்றதுக்காக அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. அவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறாராம். இன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அந்த அம்மா தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க. அந்த பிள்ளைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொடுப்பாங்க. அந்த அம்மா அந்த தகப்பனோட உள்ளம், அந்த பிள்ளைக்கு ஒரு நன்மை நடக்கணும், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்முடைய தகப்பனும் அப்படி தான். அப்படி நமக்கு செய்கிற நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குவாராம். எப்படின்னா, நல்ல சந்தோஷமாக நம்முடைய வாயினால் நம்ம சிரிப்போம், நம்ம வாயினால் நகைப்போம், வாயினால் தேவனை தோஸ்தரிப்போம். எதனால் இதெல்லாம் செய்கிறோம்? அவர் நன்மை செய்தனால தானே. இப்போ நன்மையினால் நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சில நேரங்களில் நம்ம பலவீனப்பட்டு போயிடுவோம், பலவீனமாக இருக்கும் உடம்பு. கழுகை போல அவர் என்ன செய்வார்? நம்மளை உயர செட்டை அடித்து பறக்க கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்துவார். இன்றைக்கி பாடல்களெல்லாம் நல்ல நல்ல பலனை கொடுக்குற. இப்போ கூட பாஸ்டர் ஒரு பாடல் பண்ணார், அது என் பலனே என்ற பாடல். ஸோ கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்குறார். நம்ம எவ்வளோ நாட்கள் இல்லை, எவ்வளோ நேரங்களில் நம்ம பலனற்று போயிடுவோம், பலன் இல்லாமல் போயிடுவோம். எப்போதுமே நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. எப்போதுமே நம்மளோட ஸ்ட்ராங்காக இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி பார்ப்போம், நாளைக்கு பார்த்தா என்ன ஆச்சு புனிதா தெரியல ஆண்டி, தலைவலிக்குது ஆண்டி, பலவீனம் ஆயிடுவோம். இதுதான் வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. நம்முடைய சரீரம் அப்படிப்பட்டது. அப்போ கர்த்தர் வந்து கழுகு போலவான், கழுகை போல. வேற எந்த பறவையும் ஒப்பிட்டு சொல்லலை, கழுகை போல. கழுகை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மேலே பறந்து போய் தன்னை அது குத்தி அது அது அதை ரெக்க அவருடைய அது மூக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு பிறகு அது பலனாக எழும்பி அது பறக்குமா. அது முன்னை விட இப்பொழுது இன்னும் பலனாக இருக்குமா. அதுபோல் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படியாக தேவன் நம்மை கழுகு போல செட்டை எடுத்து பறக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டால், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஒடுக்கப்படுகிற யாவர்களுக்கும், ஒடுக்கப்படுகிற இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க கூட சில நேரத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அநேக முறை நம்ம ஒடுக்கப்பட்டிருப்போம். நம்முடைய சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய பள்ளியில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், நம்ம படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் நம்ம ஒடுக்கப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம ஒடுக்கப்பட்டிருப்போம், நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒடுக்கப்படுகிற இடங்களில் தேவனிடத்தில் நம்மளை விசுவாசமாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலேயே தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். எந்த இடத்துல நம்ம தலை குனிந்தோமோ அந்த இடத்துல நாம் தலை நிமிர்ந்து வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அவர் தமது வழிகளை மோசேக்கு தம்முடைய வழிகளை நான் என்னென்ன செய்ய போன்ற மோசேக்கு அவர் சொல்றாரு, காரியங்களை சொல்றாரு. தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார். இப்போ மோசே என்ன செய்ய போறாரு? போயிட்டு எகிப்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து கொண்டு வரணும். வழிகளை அவர்கிட்ட சொல்றாரு, மோசே கிட்ட சொல்லி அவருடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தெரிய பண்ணினார். 10 வாதைகளை கொடுத்து இவரை தவிர தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் காட்டினார். 10 வாதைகளை கொடுத்து கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை சொன்னார். இனிமே இஸ்ரவேல் ஜனங்க சொல்ல மாட்டாங்க, ஐயோயோ எகிப்தில் உள்ள கடவுள் தான் பெரிய கடவுள், என் கடவுள் பெரியவரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு 10 வாதைகளை கொடுத்து இஸ்ரவேல் தேவன் ஒருவரே தேவன், அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை, அவருக்கு இணையான தேவன் ஒருவரும் இல்லை என்று அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டினார். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட தேவன்
கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராம். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவனுங்க. அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்று நீங்கள் நெகேமியா புத்தகத்தில் 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். சங்கீதம் 86:15 பார்க்கலாம். சங்கீதம் 145:8 பார்க்கலாம். யோவேல் புத்தகம் 2:13 பார்க்கலாம். யோனா புத்தகத்தில் 4:2 நீங்கள் பார்க்கலாம். அவர் ரொம்ப ரொம்ப அன்பான தேவனுங்க. அவர் ரொம்ப நல்லவர். He will not always punish. அவர் எப்போதும் கொண்டேம் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப இரக்கமாக தான் இருப்பார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இரக்கமும் மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். லாசரஸ் இறந்த பொழுது அவரும் கண்ணீர் வடித்தாராம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று நம்ம படிக்கிறோம். மனதுருக்கம். தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறதை பார்க்கறதுக்கு அவரால் முடியாது. அதை பார்த்துக்கிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். உடனே இறங்கி வருவார். அவங்களை தேவைகளை சந்திப்பார். அவங்களுக்கு வேண்டியதை அவர் செய்வார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் நீடிய சாந்தமாய் மிகுந்த கிருபையாய் மன்னித்து கொண்டு இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஒழுங்காக இருக்க மாட்டோம். உட்கார ஒரு இடத்துலன்னா உட்கார மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எதையாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறாராம். மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறாராம். அவர் என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்களா? கொட்டிக்கிட்டே இருக்காரா? உடச்சிக்கிட்டே இருக்காரா? நம்ம பின்னால் ஓடி வந்து இதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவர்? ஒன்றும் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் ரொம்ப பேஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஏதாவது ஒன்று நடக்கும். யார் லாமன் சொன்னது? ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி தான் ஏதாவது வருமே தவிர அவர் எப்போ பார்த்தாலும் நம்ம அடிக்கடி நம்ம கொட்டிக்கிட்டு இருக்க மாட்டார், அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார், தீத்து கட்டிக்கிட்டு இருக்க மாட்டார், பட்டினி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் ரொம்ப இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க இந்த சபையில் ஒரு காரியம் நடந்துருச்சு, ஒரு கெட்ட காரியம் நடந்துருச்சு, இந்த சபை ஜனங்கள்லாம் இந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த சபையில் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா, ஐயோ அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, அதனால தான் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவ ஜனமே, பிரியமான ஜனமே, நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை வந்து உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறார். நினைக்கிறேன் நம்மளாம் உப்பாகவும் வெளிச்சமாக இருக்கிறனால தான் என்னவோ தெரில இந்த உலகம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறனால தான் இன்னும் இந்த உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 9வது வசனம், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அதை தான் நான் இப்போ பேசினேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாராம். நம்மளுக்கு பாவங்களுக்கு தக்கதாக நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவருக்கு சரி கட்டணுன்னா நம்மளாம் எங்கே இருப்போம்னு தெரியல, என்ன ஆயிருப்போன்னு கூட தெரியல. அதனால தான் முதல்ல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு 8வது வசனம், அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அதனால தான் நம்ம இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் எதுவும் செய்யாமல் இருக்கிறார். நம்மளை அக்கிரமுக்கு தக்கதாக எதுவும் செய்யாமல் இன்னும் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ உயரமாக இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அப்படிதான் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
அப்போ கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு உத்தமமான வழியில் கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது அவர் நமக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும், ஏன் ஆண்டவர் வடக்குக்கும் தெற்குக்கும் சொல்லலை அப்படின்ட்டு. நீங்கள் வடக்கு ஒரு பூமியை எடுத்து பார்த்தீங்கன்னா, வடக்குக்கும் தெற்குக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வடக்கில் இருந்து இறங்கி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் தெற்குக்கு வருவீங்க. தெற்குலேருந்து நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா நீங்கள் வடக்குக்கு போவீங்க. அப்போ ஒரு இடத்த நம்ம ஒரு இடத்துக்கு வந்து சேருவோம், இன்னொரு இடத்துல நம்ம வந்து சேருவோம். ஆனால் மேற்குக்கும் கிழக்குக்கும் பூமி வந்து நீங்கள் பார்த்தீங்க, பூமி இப்படி இருக்குது. என்கிட்ட அந்த இது இல்லைன்னா எடுத்து வந்துருப்பேன். பூமி இப்படி இருக்குது, மேலே வடக்கு, கீழே வந்து தெற்கு, இங்கிட்டு மேற்கு, இங்கே வந்து கிழக்கு. இது வந்து இக்குவேட்டர், பூமி மத்திய நிலை இது வந்து. அப்போ நீங்கள் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளோ தூரமாக, இந்த மேற்குலேருந்து நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா, மேற்குலேருந்து அப்படியே சுற்றிட்டு வந்தீங்களா திரும்பி மேற்குக்கு தான் வருவீங்க. மேற்குக்கிட்டே தான் போய்கிட்டு இருப்பீங்க. அவ்வளோ தூரமாக மேற்கு அவ்வளோ தூரமாக அவர் என்ன செய்கிறாராம், அவருடைய கிருபை நம்மோடு இருக்குது. அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை, அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கும்போது, அவங்கள கவனித்து, அவங்கள பாசம் காட்டி, அவங்கள வழி நடத்தும் போது அவங்க எவ்வளோ இரக்கமாக இருக்கிறாங்க தன் பிள்ளைகளை எடுத்து. அதை விட எத்தனையோ மடங்கு மேலாக கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is very good. God is the best. Not good னு சொல்ல முடியாது, the best. ஹல்லேலூயா. Our God is the best God. ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்ற அடுத்த வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் மன்னிச்சு கிருபையாய் நம்மளை நடத்தி நமக்குக்கிட்ட இரக்கமாக இருந்து எல்லாத்தையும் செய்து நம் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்மளை காத்து வழி நடத்தி நம்மளை பிராணனை காத்து நோய்களை குணமாக்கி அக்கிரமங்களை விட்டு விலக்கி எல்லாம் செய்துட்டு அப்புறம் சொல்கிறாரு, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவாராம். ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறாரு, ரொம்ப ஜென்டலாக சொல்கிறார். அவன் வந்து மண்ணுப்பா, அவன் மண், ரொம்ப அதிகமாக அவனை போட்டு உழுக்கக்கூடாது, உடஞ்சிடுவான். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று அவர் நினைவு கூடுகிறார். ரொம்ப போட்டு உழுக்குனாக்கா அவன் உடஞ்சிடுவான். அதனால் ரொம்ப ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே விட்டு விட்டு அப்படியே போவோம். நம்ம விட்டுட்டு அப்படியே போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜென்டலாக நம்மளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு கடவுள். ஹல்லேலூயா. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பானது. வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அது மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஒரு புல்லில் பூக்கிற புஷ்பம் தான் நம்பலாம், ஒரு புல்லில் பூக்கிற புஷ்பம் தான் நம்பலாம். பூமியில் நான் நிலைத்திருப்பேன் என்று எனக்கு நிச்சயம் இல்லை. இந்த பூமி நம்ம தற்காலிகமான உலகம், இதில் நிலைத்திருப்போம் என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. அது தேவனுடைய கிருபையினால் தான் நம்ம நிலைத்திருக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு புஷ்பத்துக்கு நம்ம ஒப்பாக இருக்கிறோம். காற்று அந்த புஷ்பத்து மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிட்டு, அது எங்கே இருந்துச்சு கூட அதுக்கு தெரியாதான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நம்மளுக்கு கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவர் உடன்படிக்கையை கை கொண்டு அவர் கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளதாம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவனுக்கு நம்ம பயந்து நடக்கும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய நீதி நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய நீதி விளங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறோம்? நம்ம
நம்ம வந்து பாவங்களுக்காக மரித்து நம்ம மீண்டும் மரித்து உயிர் தெழுந்து நம் கர்த்தருக்காக இனிமே நம்ம ஜீவிக்க போகிறோம் என்ற ஒரு உடன்படிக்கையை நம்ம செய்திருக்கிறோம். அப்போ அந்த உடன்படிக்கை, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்களுக்கு மேலேயே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் வந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் என்று சங்கீதம் 91:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய கிருபை, நம்ம ஒரு உடன்படிக்கை செய்திருக்கோங்க, ஆனால் அந்த உடன்படிக்கை நம்ம நினைவு கூறுகிறோமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்துடாத, தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்கிறாரு. அதையே தான் இன்னைக்கு நம்மளும் சொல்லணும். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்துடாத. நீ ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிற, ஆனால் அந்த உடன்படிக்கை நீ நித்தியமாக அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறியா? கர்த்தருக்கென்று மரித்து உயிர் தெழுந்த அந்த உடன்படிக்கை நீ வைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும்? நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் நான் யாரை நம்பி இருப்பேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருப்பேன் என்று அவர் தம் சிறகுகளாலே அவர் என்ன சொல்றாரு? உன்னை மூடுவார். அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 10,000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். மோசே சொல்றாரு, எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தரை உனக்கு நீ தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அடே அப்பா, வாட் அ வேர்ஸ், வாட் அ வேர்ஸ், வாட் அ வேர்ஸ் மேன். எப்படிப்பட்ட தேவன் ஆண்டவர், எப்படிப்பட்ட தேவன், எப்படி கிருபையாய் நடத்தி போகிறார், எப்படி உருக்கமாய் நடத்தி போகிறார், எப்படி நீடிய சாந்தத்தோடு நடத்தி போகிறார், எவ்வளவு மிகுந்த கிருபையோடு நடத்தி போகிறார். அப்படிப்பட்ட தேவனை நான் மறந்து வாழாதே, அப்படிப்பட்ட தேவனை நீ மறந்துடாதே என்று தன் ஆத்துமாவுக்கு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்றாரு, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டும் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யார் வந்து கர்த்தரை சோஸ்தரிக்க வேண்டும் என்று 19 22 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வந்து கர்த்தரை சோஸ்தரிக்கணும்? கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சகலத்தையும் ஆளுகிறதாம். வானம் சொல்லும்போது 7 வானம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 7 வானங்களுடைய தன்னுடைய சிங்காசனத்தை அவர் 7 வானத்தை தாண்டி அவருடைய சிங்காசனத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம், கர்த்தர் சகலத்தையும் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். 1 2 இல்லைங்க, உங்களையும் என்னையும் மட்டும் இல்லை, சகல ஜனங்களையும், எல்லாவற்றையும், எல்லா ஜீவராசிகளையும், அண்ட சராசரங்களை தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வத்தையும் அவர் ஆளுகை செய்கிறாராம். 20வது வசனத்தை படித்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களுடைய அவருடைய தூதர்களே அவரை சோஸ்தரிங்கள். தாவீது சொல்றார், தூதர்களே நீங்க கர்த்தரை சோஸ்தரிங்கள் என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே கர்த்தரை சோஸ்தரிங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற ஊழியர்களே நீங்க கர்த்தரை சோஸ்தரியுங்கள். அது மட்டும் இல்ல, கடைசியா முடிக்கிறார் பாருங்க, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை சோஸ்தரியுங்கள். சகல கிரியைகளும் சோஸ்தரிக்கணும் சொல்றாரு. சங்கீத புத்தகத்துல 150 சங்கீதங்கள் இருக்கு. அந்த 150 சங்கீதத்துல கடைசி வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப சுவாசமுள்ள எல்லாமே கர்த்தரை துதிக்கணுமா? தேவ தூதர்களே நீங்களாம் துதிங்க, ஊழியக்காரர்களே நீங்களாம் துதிங்க, கர்த்தருடைய தேவ ஜனமே நீங்களாம் துதிங்க.
சுவாசம் உள்ள எல்லா கிரியைகளும் துதிங்க அப்படின்னு சொல்கிறாரு தாவீது. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல வசனங்களை கொடுத்து அவர் ஐயா அதை படிக்கும்போது, அதனால தான் இந்த 103வது சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதம். அதை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை கர்த்தர் செய்த நிறைய காரியங்களை நம்ம மறந்து போயிடுவோம். நடந்திருக்கிறேன். நான் ஒரு இதில் படித்தேன், ஒரு நாளைக்கு 20,000 தடவை நம்ம சுவாசிக்கிறோமா. we are breathing in and out for 20,000 times. அப்போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்கிறோம், நம்ம சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே, அதுவே ஒரு அற்புதம் தானே. ஒரு மூச்சு நின்னா என்ன ஆகும்? முடிஞ்சதில்லை. அப்போ 20,000 தடவை நம்ம சுவாசிக்கிறோமா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஒவ்வொரு சுவாசத்திலும் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தாரா, ஒரு நன்மை எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா நன்மைகளையும் நம்ம நினைத்து பார்க்குறதுக்கு முன்பதாக நம்ம விடுற மூச்சை பார்க்கணும். இது ஒரு நன்மையான காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்றைக்கி மூச்சு விட்டுக்கிட்டு ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது பெரிய அற்புதம். அது எவ்வளவு பெரிய நன்மையை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இந்த வேலையிலே கூட நம்மளை ஆண்டவரை நம்ம சோஸ்தரிக்கணும். எப்படி சோஸ்தரிக்கணும்? அதாவது நான் எப்படி சோஸ்தரிக்கணும், நீங்கள் எப்படி சோஸ்தரிக்கணும், சகல ஜனங்கள் எப்படி சோஸ்தரிக்கணும், சகல கிரியைகள் எப்படி சோஸ்தரிக்கணும் என்று தாவீது அழகாக இங்கே சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் தேவனை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து நாம் ஆண்டவரை நாம் சோஸ்திரிப்போமாக. இந்த வேலை கூட நம்ம அனைவரும் தலைவணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க. கர்த்தரிடத்தில் உங்களை எடுத்து ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக பாஸ்டர் சொன்னாங்க, எக்ஸாமின் யுவர் ஹார்ட் அண்ட் சர்ச் யுவர் ஹார்ட். இந்த நாளில் கூட ஒவ்வொருவருடைய இருதயத்தை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம், சர்ச் பண்ணி பார்ப்போம். எந்த நிலையில் என்னுடைய சோஸ்திரம் சரியாக இல்லை, நான் ஆண்டவரை இன்னும் எப்படி நான் சோஸ்தரிக்கணும், நான் என்னுடைய முழு உள்ளத்தோடு நான் சோஸ்தரிக்கணுமே, அதில் நான் குறைவுபட்டிருக்கிறேன்னா. ஆகவே இன்றைக்கே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன நடந்தாலும், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், என்ன நடந்தாலும் நேர்ந்தாலும் நான் கர்த்தரை சோஸ்தரிப்பேன் என்று இந்த வேலை கூட நம்ம ஒரு பாடலை பாடிவிட்டு கடைசியாக நாம் இந்த ஜெபத்தில் முடிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, அவர் நாமத்தையே சோஸ்தரி, பரிசுத்தர் நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே சோஸ்தரி, பரிசுத்தர் நீரே. நீ செய்த சகல உபகாரங்களையோ ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும், என்ன நேர்ந்தாலும், உம்மையே நம்பி துதித்திடுவேன். என்
கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகரான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த இந்த வேத பகுதிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளின் செய்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக கோடான கோடி சோஸ்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் அப்பா. கற்றுக்கொண்டுகளை நாங்கள் கை கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. வசனத்தை கேட்ட ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறார்களோ, இந்த நாள் ஒரு உணர்வு நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இருதயத்திலே நீர் உணர்த்தி ஆண்டவரே சுவாமி, நீ எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறீர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி இன்றைக்கு யாராவது மன்னிப்பு நிச்சயமில்லாமல் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரே அப்பா, நீர் அவருடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. எல்லா நோய்களையும் நீர் சுகமாக்குவீராக ஆண்டவரே. பொல்லாத வியாதிகள், தீராத வியாதிகள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள் இருக்குமானால் கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு சுகத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷுடைய நாட்கள் ஆண்டவரே அப்பா புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நிலையற்ற ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நிரந்தரமாகி உம்முடைய நித்திய ஜீவனை தேடுவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரே, யார் ஆண்டவரே இன்றைக்கு கண்ணீரோடு பிரச்சனையோடு தன் வாழ்க்கையில் ஒரு விடியலை தேடி ஒரு விடியலை வேண்டுமென்று யாரெல்லாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை வருவதாக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருவதாக அவர்களுக்கு நீர் நன்மை செய்வீராக ஆண்டவரே. பூட்டப்பட்ட கதவுகளை நீர் திறப்பீராக ஆண்டவர் அப்பா. வரவேண்டிய நல்ல செய்திகளை இயேசுவின் நாமத்திலே வீடுகளை தட்டட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் வெளியே இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு தயவு செய்வீராக ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபையினாலும் ஒருக்கத்தினாலும் நீடிய சாந்தத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த நிலையில் நாங்கள் ஒடுக்கப்பட்டாலும் சிறுமைப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் குன்றி விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை கை கொண்டு ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் பணிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு வரும்படிக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே ரட்சிப்பின் கிரீடத்தை நாங்கள் ஆண்டவரை சுமந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்வராக ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையின்படி தங்கள் உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை சோஸ்தரிக்க கற்றுக்கொள்ள நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் இதை மீண்டும் மீண்டுமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் மறவாதபடிக்கு சகல நன்மைகள் சகல உபகாரங்களை ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆண்டவரே அப்பா நாங்கள் மறவாதபடிக்கு எங்களுடைய இருதயத்துக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி மறந்துடாத என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய சோஸ்தரித்து எங்களுடைய வாழ்க்கையில் பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவை அனைத்தும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தேவனே. Amen.